இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறதுங்க. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. சைனா சைனா எது வேணாமா கம்மல் வேணும் வீடியோ கால் பண்ண செங்கல் காலவாய்க்கு சும்மா இதுமா போட்டு அறுத்து நாசம் பண்ணி 50 ஆண்டு கால பனையை வெறும் 50 ரூபாய்க்கு விற்கிற நிலைமை தள்ளிடுச்சு. அதுவும் பயன் இல்லப்பா, பணம் இருக்குது. எங்க வீட்டுல எங்க வரப்புல இருந்த பனையில குறுக்க ஒவ்வொரு மரத்தையும் வெட்டிட்டு அப்படியே எங்க அண்ணன் இது ஏப்பா வெட்ட இதுக்கு போய் கோபப்படுறீங்க, அப்படி வெட்டினா எங்க கேட்டதுக்கு இதுக்கேப்பா இப்படி கோபப்படுற பனைதான பண்ணிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதை வச்சுட்டு என்னப்பா பண்றது? ஒன்றும் இல்லை. நொங்கு தானே இந்த 10 மரம் இருக்குது, காத்தா 10 இவ்வளவுதான் புரியுது. பாருங்க கருப்பா அந்த தோலை குடிச்சிட்டீங்கன்னா பஞ்சு இல்ல பஞ்சு எல்லா மரங்களுக்கும் பக்கம் இருக்குது. பனைக்கு பக்கம் இருக்கு. நீரை ஆலயத்தில் பனை வராது. அப்பா நம்மால் சொன்னாங்க 10 பனை மரம் ஆட்சியில் நீர் வழிந்து ஓடுகிற காவாயத்தில் 2 பக்கம் சின்ன போச்சு, நடுவரையும் சின்ன போச்சு. நம்ம முன்னோர்கள் ஈடுகளையும் பனையை வளர்த்தான். அதன் மாதிரி நீங்க வேலை பிடிக்க ஈடு மண் அழைக்க வேணும். அப்படி பிடிச்சி வச்சு அந்த பனையை ஒரு வழக்கான விட்டு சிம்ல போட்டு பூச்சி விடும். யாராவது செய்யற வேலையா இந்த தண்ணீர் கசிந்து ஓடி கசிநீர் பாசனமே கசிநீர் பாசனம் நிலத்தடி மட்டம் மண்ணுடைய எல்லாம் இருந்தாலும் மண் பனையின் பயன்பாடு என்னவென்றால் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் கொட்டான் சீன கொட்டான் பாய் சீன பாய். ஏன் சீன பாயை கொட்டாதான் நம்ம பாயிலே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கட்டணும். அங்கிருந்து வந்தாங்க சிங்கப்பூர் பாயிலேயே நோய் எனக்கு கூட நான் பேசிக்கிறேன். நான் சொல்றது அவரை மாதிரி நானே அங்கிட்ட வந்து வீடியோ எடுக்கலாம். அவன் ஒன்றுனா அடிக்கான். போட்டான். நம்முடைய பாரம்பரிய அந்த உரத்தை ஏற்கல. அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண்குடி மக்களின் அப்போ மாட்டை வதைக்கிறார்கள் என்று பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பழக்கம் ஒழிந்துவிடும்.
ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம் இல்லை, அடிமாட்டுக்கு விட்டு விடுவான் என்று மாட்டின் மேல் அக்கறை இருப்பது போல காட்டி மாட்டை அழிக்க முடிவு. ஒரு இனம் அழிகிறது என்றால் தம்பி பாண்டியன் சொன்னது போல மாட்டை அழிப்பது, அவத்தை அழிப்பது, பாரம்பரிய தொன்ம அடையாளங்கள், பாரம்பரிய விதை அழிப்பது, அவனுடைய மொழி அழிப்பது, கலை இலக்கியத்தை அழிப்பது, வழிபாட்டை அழிப்பது, பனை அழிப்பது, இவை எல்லாவற்றையும் அழிக்கும் போது அந்த இனம் ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேலே நம் இனம் அழிந்து விட்டது. அதுபோலதான்